ஐயப்பன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சபரிமலையில் நடக்கும் பூஜைகள் அதோட சிறப்புகள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களோட ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காட்டியிருந்த இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளுமே நிறைய இருக்குங்க. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருந்த இந்த நாள் தாங்க இந்த கார்த்திகை மாதம். மேலுமே இந்த மாதத்தோட சிறப்புகள் நிறைய இருக்குங்க. இந்த ஐயப்ப பக்தர்கள் ஏன் இருமுடி கட்டி ஐயப்பனுக்காக விரதம் இருந்து அவங்க சபரிமலையை நோக்கி செல்றாங்க, ஐயப்பன் மலைக்கு மட்டும் ஏன் நெய் தேங்காய் கொண்டுட்டு போய் படைக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பகல் 1 மணி வரையிலும், பிறகு மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுறாங்க. பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றாலும் அதற்கு இடையிலும் தரிசனம் சிறிதும் தடைபடாமல் ஐயப்பனுக்கு பலவிதமான பூஜைகள் நடந்து கொண்டே இருக்குங்க. இந்த பூஜைகளை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் கண்டு அழகாக தரிசிக்க முடியுதுங்க. மேலுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் பூஜைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலில் பலவிதமான பூஜை முறைகள் பின்பற்றப்படுதுங்க. சபரிமலையில் அதிகாலை நடை திறக்கப்பட்டது முதல் இரவு ஹரிஹரசனம் பாடி நடை சாற்றப்படும் வரைக்குமே நடைபெறும் ஒவ்வொரு பூஜையுமே ஒவ்வொரு விதமான தனி சிறப்பு வாய்ந்த விஷயமாக சொல்லப்படுது. எந்தெந்த டைமில் எந்தெந்த பூஜைகள் நடைபெறும், அந்த பூஜையோட சிறப்புகள் இது எல்லாம் நம்ம பார்க்க போறோங்க. சபரிமலை முக்கிய பூஜைகள் அப்படின்னு எடுத்துட்டோமா, உசத்கால பூஜை ஒரு நாளோட தொடக்கத்தை குறிக்கும் பூஜை தாங்க இந்த பூஜை. அதிகாலையில் நடைபெறும். இந்த பூஜை பக்தர்களுக்கு புத்துணர்ச்சியையும் நாள் முழுவதும் ஐயப்பனை நினைத்து வாழும் உத்வேகத்தையுமே கொடுக்கிறதுங்க. அடுத்ததாக பார்த்தோமா உச்சிக்கால பூஜை. இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த காலமாக சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் ஐயப்பனோட சன்னதி மிகவும் பிரகாசமாக ஜொலிக்குங்க. அடுத்ததாக பார்த்தோமா அத்தாள பூஜை இரவு நேரத்தில் நடைபெறும். இந்த பூஜையில் உன்னியப்பம் மற்றும் பானகம் நிவேதனம் செய்யப்பட்டு ஹரிவாசனம் பாடி நடை பத்திங்களா சாற்றப்படும். அடுத்ததாக பார்த்தோமா படி பூஜை. இது 18 படிகளிலும் நடைபெறுங்க. ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடு. ஒவ்வொரு படியுமே ஐயப்பனோட ஒரு பரிமாணத்தை குறிக்கிறது. இந்த பூஜையில் கன்னிசாமிகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோமா உதயாஸ்தமன பூஜை. இது சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன நேரங்களில் நடைபெறுங்க. ஒரு சிறப்பு பூஜை. இது இயற்கையுடனாக ஐக்கியத்தை குறிக்கிறது. அடுத்ததாக பார்த்தோமா ஹரிவாசனம். இது குழந்தையாக இருக்கும் ஐயப்பனுக்கு இரவுல தூங்குவதற்காக பாடப்படும் தாலாட்டு பாடல் தாங்க இந்த பாடல். மேலுமே இது கேட்பவங்களோட மனதில் அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா சபரிமலை பூஜைகள் தந்திரி முறையில் நடத்தப்படுவதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. மேலுமே தந்திரி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சடங்குகள் மற்றும் மந்திரங்களை அறிந்த ஒரு ஆன்மீக குருந்தாங்க. பூஜைகளின் போது பல்வேறு வகையான நைவேத்தியங்கள் ஐயப்பனுக்கு படைக்கப்படுவாங்க. இந்த நைவேத்தியங்கள் பக்தர்களோட பக்தியின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. சபரிமலையில் ஜாதி மத பேதமானது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் தான் பல வகையான சடங்குகள் வழிபாட்டு முறைகளுமே கடைபிடிக்கப்படுவது வழக்கங்க. பூஜைகளில் பக்தர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததுங்க. பக்தர்கள் பூஜைகளில் பங்கேற்று ஐயப்பனை நேரடியாக தரிசிக்கலாம். சுவாமி ஐயப்பனுக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு பூஜையுமே பக்தர்கள் கண் முன்பாகவே நடத்தப்படுவது வழக்கமாகவே இருக்குங்க. சுவாமி ஐயப்பனுக்கு நடத்தப்படும் பலவிதமான அபிஷேகங்களில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது நெய் அபிஷேகம் தாங்க. தினமுமே பக்தர்கள் இருமுடியில் காணிக்கையாக கொண்டு வரும் தேங்காயில் இருக்கும் நெய் ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கப்பட்டு அதை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகமானது செய்யப்படுவாங்க. பிறகு அந்த அபிஷேக நெய் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்குமே பிரசாதமாக வழங்கப்படுவாங்க. இந்த பிரசாதம் கிடைப்பது ரொம்ப அரிதான விஷயங்க. நெய் அப்படிங்கிறது பக்தர்களோட பக்தியையும் ஆன்மாவையும் குறிப்பதாகுங்க. பக்தியின் வெளிப்பாடாக செய்யப்படும் அபிஷேகம் அப்படிங்கிறதுனால ஐயப்பனுக்கு ரொம்ப விருப்பமான அபிஷேகமாக இந்த நெய் அபிஷேகமானது சொல்லப்படுது தாங்க. மேலுமே பக்தர்கள் தங்களோட பாவங்கள் அனைத்துமே நீக்கி புதிய வாழ்க்கையை தொடங்க ஐயப்பனை வேண்டுகிறாங்க. பூஜைகளில் பங்கேற்பது பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக திருப்தியையுமே கொடுக்கிறதுங்க. பக்தர்கள் தங்களோட லட்சியங்களை நிறைவேற்ற ஐயப்பனை மனதார நினைத்து வேண்டுகொள்கிறாங்க.
அடுத்ததாக பார்த்தோமா சபரிமலை 18 படிகளும் அதோட சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னாலே பக்தர்களோட எண்ணத்தில் தோன்றுவது அந்த 18 படிகள் தாங்க. விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை 18ஆம் படி ஏறி சென்று தரிசித்தாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயமாக சொல்லப்படுதுங்க. சுவாமியை இப்படி நம்ம தரிசித்தால் தான் ஒரு மண்டல விரதம் இருந்து கோவில் சென்று வந்ததன் முழு பலன்களையுமே புண்ணியத்தையும் பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகமாக கூட சொல்லப்படுதுங்க. இந்த 18 படிகளில் ஒவ்வொரு படியுமே ஐயப்பனோட திருநாமங்களால் அழைக்கப்படுவது. அது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு 1ஆம் படி குளத்தூர் பாலன், 2ஆம் படி ஆரியங்காவு ஆனந்த ரூபன், 3ஆம் படி எரிமேலி ஏழை பங்காளன், 4ஆம் படி ஐந்துமலை தேவன், 5ஆம் படி ஐங்காரன் சோதரன், 6ஆம் படி கலியுக வரதன், 7ஆம் படி கருணாகர தேவன், 8ஆம் படி பார்த்திங்களா சத்தியபிரி பாலகன், 9ஆம் படி சர்க்குண சீலன், 10ஆம் படி சபரிமலை வாசன், 11ஆம் படி வீரமணி கண்டன்க. அடுத்ததாக பார்த்தோமா 12ஆம் படி விண்ணவர் தேவன், 13ஆம் படி மோகினி பாலன், 14ஆம் படி சாந்த சுபரூபன், 15ஆம் படி சர்க்குண நாதன், 16ஆம் படி நற்குண கொழுந்தன், 17ஆம் படி உள்ளத்தமர்வோன், 18ஆம் படி ஸ்ரீ ஐயப்பன். இந்த 18 படிகளுக்கான தத்துவங்களையும் நம்ம பார்ப்போங்க. முதல் 5 படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களையும், 6 முதல் 13 படிகள் வரைக்கும் அஷ்டமா சித்திகளையும், 14, 15, 16 படிகள் 3 வித குணங்களையும், 17ஆவது படி ஞானத்தையும், 18ஆவது படி அஞ்ஞானத்தையும் குறிக்கின்ற வகையில் அமைந்துள்ளதாக ஐதீகங்க. சபரிமலை கோவிலில் அமைந்துள்ள 18 படிகளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. மேலுமே ஐயப்பன் சுவாமி கொடிய அரக்கியான மகரிஷியை வதம் செஞ்ச போது பயன்படுத்திய ஆயுதங்கள் 18. மேலுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலோட தற்போதைய நிலை பார்த்திங்களா, கார்த்திகை மாதம் மண்டல விளக்கு பூஜைக்காக நடைகள் பார்த்திங்களா திறக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் தரிசனத்திற்காக தயாராகி வராங்க. சமீபத்திலேயே ஐயப்ப மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டதுங்க. கோவிலோட தற்போதைய சூழல் குறித்து தகவல்களை பெற கோவிலோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் செய்திகளை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. மேலுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது கண்டிப்பாக சரியாகுங்க. இந்த கார்த்திகை மாதம் தொடங்கியதையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுதுங்க. மேலுமே நாள்தோறுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருதுனால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கோவில் நிர்வாகம் திணறி வருகிறதுங்க. மேலுமே வழக்கமாகவே பிற்பகல் 1 மணிக்கு கோவில் நடை சாத்தப்பட்டு 3 மணிக்கு திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறதுனால பிற்பகல் 2 மணி வரைக்குமே நடை திறந்திருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதனால 20,000 பேருக்கு வழங்கப்பட்டு வந்த ஸ்பாட் புக்கிங் வரும் திங்கட்கிழமை நவம்பர் 24 வரை 5,000 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலுமே பக்தர்கள் சன்னிதானம் வருவதை எளிமையாக்க நிலக்கல்லில் 7 கூடுதல் முன்பதிவு மையங்களுமே செயல்பட திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது. சன்னிதானத்தில் வரிசைகள் சீரமைக்கப்பட்டதுக்கு அப்புறமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வராங்க. இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்திங்களா, ஆண்டுதோறுமே சுமார் 45 முதல் 50 மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுது. உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டுமே மிகமையான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புண்ணிய தலந்தாங்க இந்த சபரிமலை. சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனுமே சாதி, மத, இன, தகுதி மற்றும் சமூக அந்தஸ்து போன்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒரே மனதோட, ஒரே வேட்கையுடனும், ஒரே மந்திரத்தை உட்கொண்டுமே, அதாவது இறைவனான சுவாமி ஐயப்பனோட திருவடிகளை அடைய வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களோட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குங்க. இருந்தால் கூட 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் சமூக ரீதியாக இந்த பயணத்தை மேற்கொள்வதில்லை. மேலுமே கோவிலுக்குள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லைங்க. சுவாமி ஐயப்பனை சார்ந்த வரலாற்று கதைகளில் வீட்டு விலக்குக்குரிய பெண்கள் இங்கு கோவிலுக்கு வருவதை புரிவதில்லை. இதற்கான முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஐதீகமே. மண்டல பூஜை என அறிவிக்கப்பட்ட நாட்களிலுமே தோராயமாக நவம்பர் 15 முதல் டிசம்பர் 26 வரையிலுமே மகர விளக்கு அன்றும், ஜனவரி 14 மகர சங்கராந்தி மற்றும்
ஏப்ரல் 14 மற்றும் ஒவ்வொரு மலையாள மாதத்தோட முதல் 5 நாட்களில் மட்டுமே கோவில் பிரார்த்தனை செய்வதற்காக திறந்து வைக்கப்படுகிறதுங்க. மேலுமே இந்த ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க ஐயப்பன் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமையுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் ஐயப்பன் கோவிலோட சிறப்புகள், ஐயப்பன் கோவிலில் தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.